தாத்தா, ராதா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாம போய் சாரதா கிட்ட பேசியிருக்கோம். ஒரு நல்ல முடிவா சொல்லுவாங்க. கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா, விஜய்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா. காவேரிய பாவம்ப்பா, அவன் 5 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல. அவளுக்கு ஞாபகம் வருமா என்னன்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரும்மா, 5 வருஷமா ஞாபகம் வரல. இனிமே ஞாபகம் வருமான்றது எனக்கும் புரியல. நாம எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நமக்கு தான் தெரியும்ல நடந்த எல்லாமே அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிடலாம். ஆனா விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஆமாம்மா, இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன். விஜய் கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்றாங்க. காவேரி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா இப்போதாம்மா சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா நான் இப்போ உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா? என்ன பண்ணியிருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய், உனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன்டி அவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் தம்பி தாண்டி, நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கடி, நல்லா இருப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ பேசுறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, அவங்க தேடி வரப்போகிறாங்க. நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், நான் சொல்கிறத கேளு. 2 பேரும் மனசுக்கு பிடிக்காம தானே பிரிஞ்சிட்டாங்க. அவங்க சேர மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்காது. நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லவங்க தான். உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நம்ம வந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அவரை பார்த்தோன்னே முழுசாக நம்புகிறேன். ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ இப்படிலாம் இருக்கவே மாட்டியே. யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக நம்பவே மாட்டேன். நீ ஏம்மா இப்படி ஆயிட்டா? எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே சேர்ந்து விஜய் விஜய் விஜய்ன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் விஜயெல்லாம் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். நான் எப்போவுமே உன் கூட தனியாக இருக்க போகிறேன். அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சாது பாருடி. உனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும், அதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னது, குழந்தைய பிடிக்கணும், அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மா, நீ பேசாத என்கிட்ட, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்காங்க சாரதா. என்ன இவ சம்மதம் கேட்டால் சொல்லவே மாட்டாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது பேசி விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளே திட்டிட்டு போகிறாளே. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி எப்படியாவது நம்ம மனசை மாற்றணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கங்கா ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, என்னம்மா, ஏதாவது முடிவு பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன்டி கேட்குற? இந்த காவேரி கிட்ட நான் கேட்குறேன், விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு. அவள் ஓவராக திமுறா பேசிட்டு போகிறாடி. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்? தேவையில்லாத பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, காவேரி கிட்ட நீ ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது அப்படி தான் கோவப்படுவா. நீ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து சொல்லி சம்மதம் வாங்குமா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. நீங்கள்லாம் அங்கே இருக்கீங்கடி, நீங்கள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. நான் இங்கே இருக்கேன். நான் பேசினாலே அவள் எவ்வளோ திட்டுறா தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிடு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிடி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அப்போ கங்கா யோசிக்கிறாங்க, எப்படியாவது காவேரிக்கு கல்யாணம் ஆயிடணும், விஜய் காவேரி குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே விஜய் நின்றுட்டு இருக்காரு. இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்னங்க பேசணும்? என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன தான் இருக்குது? எனக்கு எதுவுமே புரியல. நீங்கள் எதுக்காக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா இப்போ வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்க, அடுத்தது நீங்கள் ஏங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன நடந்தது? ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை, அம்மு அடிக்கடிக்கு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா, நீங்கள் திட்ட மாட்டீங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அவள் குழந்தை, அவள் அப்படி தான் பேசுவாள். நீங்கள் தான் பார்த்து எப்பயாவது ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வரணும், அடிக்கடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே கேட்குறேன், எதுக்கோ ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளோதான். அம்மு கிளாஸ் ரூமில் தான் இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது யோசிக்கிறாரு, இவ எதுக்கு இப்படி திட்டிகிட்டு இருக்கா, எது கேட்டாலும் பயங்கரமாக கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு.
சரி நம்ம பொண்டாட்டி தானே, அவள் அப்படி தான் இருப்பா. அவளோட பிறவி கூடலாம் மாறவே மாறாது. என்னதான் இருந்தாலும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. காவேரி எப்பவும் போல் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. எல்லாரும் நான் சொன்னதை படிச்சிங்களா, எல்லாரும் நோட் எடுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவும் எழுதுறாங்க. நான் சொன்னதெல்லாம் எழுதி எல்லாரும் காட்டணும் அப்படின்னு எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. அம்முவோட நோட்டை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன அம்மு இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ், நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மு, கீப் இட் அப், நல்லா பண்ணிகிட்ருக்க, நீ இதே மாதிரி படிக்கணும் சரியா, எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து எப்பவும் போல் போகிறாங்க. மதியம் லஞ்ச் பிரேக் வருது, சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்றாங்க. மிஸ், நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாம்ல, நீங்கள் என்னை திட்டுவீங்களா, என்ன சொல்லிடுவீங்களா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ எப்போவுமே என் கூடவே உட்காந்து சாப்பிடு ஓகேவா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தேங்க்யூ மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டெல்லாம் முடித்து கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே வராங்க. விஜய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அம்மு வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. அப்பா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா என்ன நடந்தது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்பா இன்றைக்கி மிஸ் என் கூட உட்காந்து என்னை சாப்பிட சொன்னாங்க தெரியுமா, உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, மிஸ்ஸோட கோவம் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா, அவங்க என் மேலே முன்னாடி விட இப்போது அதிகமாக பாசமாக இருக்காங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் எல்லாமே சூப்பராக எழுதினேன். என்னோடய நோட்டை வந்து செக் பண்ணாங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சூப்பர் சூப்பர், நீ நல்லா படிக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், அது போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரட்டுமா, போகிற வழியில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும், எனக்கு வேண்டாம். என்ன நீயா பேசுகிற, அம்மு நீ இப்படிலாம் பேச மாட்டியே, நல்லா சாப்பிடுவியே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாப்பிட்டேன்ப்பா, இப்போல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, சூப்பராக மாறிட்டாமோ, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தாத்தா எல்லாருமே இருக்காங்க. என்ன வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். என்னம்மா பயம் போயிடுச்சா, இப்போ உனக்கு பயம் இல்லைல்ல அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, எனக்கு இப்போ பயமாலாம் இல்லை, எங்கள் மிஸ் அங்கே இருக்காங்க, அப்பா என்னை பிக்கப் பண்ணுறாரு, ஸோ எனக்கு பயம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதுமா, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஓகே தாத்தா, சரி நீ மேலே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. என்னப்பா காவேரி பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எங்கே தாத்தா, நான் எப்போ எது பேசினாலும் அவன் என்னை திட்டிகிட்டே இருக்கா, எதனா ஒன்று பேசினா அப்படியே நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. சரி விடுப்பா, அப்படி தான் இருப்பாங்க, நீ யாரும் தானப்பா நினச்சிட்ருக்காங்க, அப்படி தான் பேசுவாங்க, உன்னை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, என்னதான் காவேரி மனசு கஷ்டமாக பேசினாலும் நீ விட்டு கொடுக்காத சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, நான் பார்த்துப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து மண்டபத்தில் இருக்காங்க. காவேரி பொண்ணா அழகாக ரெடியாக இருக்காங்க. விஜய் வந்து பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்க நீ, க்யூட்டாக இருக்கேடி, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு காவேரி டென்ஷனாகவே இருக்காங்க. மண்டபத்தில் அங்கேருந்து காவேரி பொண்ணை கூப்பிடுறாங்க. வராங்க, விஜய் பாத்தில் உட்காராங்க. விஜயும் தாலி கட்டுறாரு. கட்டிட்ட உடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன இன்னும் கூட ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கத்துறாங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. ஏய் எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஐயோ தெரியாமல் கத்திட்டம்மா, ஏன் என்ன கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கனவு தான் கண்டேன். சரிடி என்ன கனவு, எதுக்கடி இப்படி கத்தன, என்னோட தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. மா ஏதோ தெரியாமல் கத்திட்டேன், சரி என்ன கனவு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் படுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட வர இந்த கனவை சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு வருது, ஒன்றுமே புரியலையே. ஓ அம்மா சொன்னது எல்லாமே என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதுதான் கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ச்சே இது கனவாகவே இருக்கணும், நிஜத்தெல்லாம் இது நடக்கவே கூடாது, நான் போயிட்டு அந்த விஜயை கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. சாரதா படுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலே, ஒரு வேளை விஜயை தான் வேணான்னு சொல்கிறாளோ, நம்மக்கிட்ட மறைக்கிறா போல இருக்குது அப்படின்னு சாரதா ஒரு பக்கமாக படுத்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. எப்படியாவது இவன் மனசை மாற்றி விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரியை பற்றி யோசிச்சுட்டு படுக்கிறாங்க. காவேரி டென்ஷனாக இருக்காங்க. இந்த மாதிரி கனவுலாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட படுத்துட்டு இருக்காங்க. தாத்தா, ராதா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, அந்த ராகவ் இறந்துட்டான் சரி, அவனோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க அப்பா பசுபதி இருக்காரே, அவன் ஏதாவது பண்ணுவானா? புள்ள இறந்துட்டா அந்த கோவத்தை நம்ம மேலே காட்டுவானா? அந்த வகையில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா புள்ள இறந்தா கண்டிப்பாக அப்பாவுக்கு கோவம் இருக்கும் இல்லை அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. ஆமாம் ராதா, காவேரி, விஜய், குழந்தை 3 பேரை சேர்ந்து நாம தான் காப்பாற்றணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தான்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆக்சிடெண்ட் தான் அவன் நினச்சிட்ருப்பான். விஜய் மேலெலாம் அவன் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லதுப்பா, அப்படி நடந்தால் ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதுக்கும் மேலே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. நாமளும் எவ்வளோ தான் போராடுறது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பா, நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்ப்பா. இனிமேல் நம்ம கவலையே பட வேணாம். நம்மளோட எல்லா எண்ணமும் விஜய் காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வச்சு அதை நம்ம பார்க்கணும். இதுதான் நமக்கு வேலை அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா, ஏதாவது காவேரி சொன்னாலான்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா, பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. சாரதா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, காவேரி கிட்ட சம்மதம் கேட்க சொன்ன, கேட்டியா? ஏதாவது காவேரி சொன்னாங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் கேட்டேன் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனால் அவள் என்னை பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டா. தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் ஏன் போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறா. என்னால் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அவள் மனசை மாற்றி நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா, ஏதாவது ஒரு வகையில் பேசி சம்மதம் வாங்கிட 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வைக்கிறாங்க. காவேரி அப்படியே கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன காவேரி, கொடு டிஃபன் பாக்ஸை கொடு, நான் போய்ட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போய்ட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அப்படியே குடிக்கிறாங்க. அப்பா, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா பார்க்குறாங்க. இப்போ இவகிட்ட பேசலாமா? இப்போ தான் வந்திருக்கா, ஏதாவது பேசினா கோவத்தில் கத்தினால கத்திடுவாளோ, சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்னம்மா, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு 1008 வேலை இருக்கும். நான் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமான்னு யோசிப்பேன். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா சரி, ஒன்றும் இல்லை, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எப்படியாவது காவேரிகிட்ட பேசி பேசி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக வீட்டில் இருந்துகிட்டே பிளான். தாத்தா, ராதா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் போய் சாரதா கிட்ட பேசியிருக்கோம், ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா, விஜய்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா. காவேரியை பாவம்ப்பா, அவன் 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவளுக்கு ஞாபகம் வருமா என்னன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, 5 வருஷமாக ஞாபகம் வரல, இனிமே ஞாபகம் வருமான்றது எனக்கும் புரியல. நாம் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நமக்கு தான் தெரியும்ல நடந்த எல்லாமே அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம்மா, இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன். விஜய்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாங்க. காவேரி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இப்போதாம்மா சந்தோஷமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் இப்போ உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கியா, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன்டி அவன், அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் தம்பி தாண்டி, நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கடி, நல்லா இருப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ பேசுகிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, அவங்க தேடி வரப்போகிறாங்க. நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத கேளு, 2 பேரும் மனசுக்கு பிடிக்காம தானே பிரிஞ்சிட்டாங்க, அவங்க சேர மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்காது. நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லவங்க தான், உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நம்ம கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவரை பார்த்தோன்னே முழுசாக நம்புகிறேன், ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இப்படிலாம் இருக்கவே மாட்டியே, யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக நம்பவே மாட்டேன், நீ ஏம்மா இப்படி ஆயிட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாருமே சேர்ந்து விஜய் விஜய் விஜய்ன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவப்படுறாங்க.
நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் விஜயெல்லாம் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். நான் எப்பவுமே உன் கூட தனியா இருக்க போறேன். அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிச்சாவது பாருடி. உனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும். அதனால தான்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்னது குழந்தைய பிடிக்கணும், அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மா நீ பேசாத என்கிட்ட. எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்காங்க சாரதா. என்ன இவ சம்மதம் கேட்டால் சொல்லவே மாட்டாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது பேசி விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளே திட்டிட்டு போகிறாளே. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி எப்படியாவது நம்ம மனசை மாற்றணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கங்கா ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா ஏதாவது முடிவு பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன்டி கேட்குற, இந்த காவேரி கிட்ட நான் கேட்குறேன் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு, அவள் ஓவராக திமிரா பேசிட்டு போறாடி. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம், தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா காவேரி கிட்ட நீ ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது அப்படி தான் கோவப்படுவா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து சொல்லி சம்மதம் வாங்குமா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. நீங்கள்லாம் அங்கே இருக்கீங்கடி, நீங்கள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க, நான் இங்கே இருக்கேன். நான் பேசினாலே அவள் எவ்வளோ திட்டுறா தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிடு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிடி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அப்போ கங்கா யோசிக்கிறாங்க, எப்படியாவது காவேரிக்கு கல்யாணம் ஆயிடணும், விஜய் காவேரி குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே விஜய் நின்றுட்டுருக்காரு. இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்னங்க பேசணும், என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன தான் இருக்குது, எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் எதுக்காக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா இப்போ வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்க, அடுத்தது நீங்கள் ஏங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன நடந்தது, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. எங்கள் வீட்டில் 1000 பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை அம்மு வந்து அடிக்கடிக்கு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா, நீங்கள் திட்ட மாட்டீங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அவள் குழந்தை, அவள் அப்படி தான் பேசுவாள், நீங்கள் தான் பார்த்து எப்பயாவது ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வரணும், அடிக்கடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே கேட்குறேன், எதுக்கோ ஒரு வார்த்தை கேட்டேன் அவ்வளோதான், அம்மு கிளாஸ் ரூமில் தான் இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது யோசிக்கிறாரு, இவன் எதுக்கு இப்படி திட்டிகிட்டு இருக்கா, எது கேட்டாலும் பயங்கரமாக கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம பொண்டாட்டி தானே, அவள் அப்படி தான் இருப்பாள், அவளோட பிறவி கூடலாம் மாறவே மாறாது, என்ன தான் இருந்தாலும் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. காவேரி எப்பவும் போல் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. எல்லாரும் நான் சொன்னதை படிச்சிங்களா, எல்லாரும் நோட்டிடுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவும் எழுதுகிறாங்க. நான் சொன்னதெல்லாம் எழுதி எல்லாரும் காட்டணும் அப்படின்னு எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. அம்முவோட நோட்டை பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. என்ன அம்மு இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ் நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அம்மு கீப் இட் அப், நல்லா பண்ணிகிட்ருக்க, நீ இதே மாதிரி படிக்கணும் சரியா, எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து எப்பவும் போல் போகிறாங்க. மதியம் லஞ்ச் பிரேக் வருது, சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்றாங்க. மிஸ் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாம்ல, நீங்கள் என்னை திட்டுவீங்களா, என்ன போக சொல்லிடுவீங்களா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ எப்போவுமே என் கூடவே உட்காந்து சாப்பிடு ஓகேவா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தேங்க்யூ மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சு கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே வராங்க. விஜய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அம்முவா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. அப்பா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா என்ன நடந்தது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்பா இன்றைக்கி மிஸ் என் கூட உட்காந்து என்னை சாப்பிட சொன்னாங்க தெரியுமா, உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, மிஸ்ஸோட கோவம் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா அவங்க என் மேலே முன்னாடி விட இப்போது அதிகமாக பாசமாக இருக்காங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் எல்லாமே சூப்பராக எழுதினேன், என்னோடய நோட்டை வந்து செக் பண்ணாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சூப்பர் சூப்பர், நீ நல்லா படிக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், அது போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரட்டுமா, போகிற வழியில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும், எனக்கு வேண்டாம். என்ன நீயா பேசுகிற,
அம்மு நீ இப்படிலாம் பேச மாட்டியே, நல்லா சாப்பிடுவியே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அப்போ சாப்பிட்டேன்ப்பா, இப்போலாம் கரெக்டாக எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சூப்பராக மாறிட்டாமோ, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தாத்தா எல்லாருமே இருக்காங்க. என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். என்னம்மா பயம் போயிடுச்சா? இப்போ உனக்கு பயம் இல்லைல்ல அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, எனக்கு இப்போ பயமாலாம் இல்லை. எங்கள் மிஸ் அங்கே இருக்காங்க, அப்பா என்னை பிக்கப் பண்ணுறாரு, ஸோ எனக்கு பயம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதுமா, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஓகே தாத்தா, சரி நீ மேலே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. என்னப்பா காவேரி பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எங்கே தாத்தா, நான் எப்போ எது பேசினாலும் அவன் என்னை திட்டிகிட்டே இருக்கா. எதனா ஒன்று பேசினா அப்படியே நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. சரி விடுப்பா, அப்படி தான் இருப்பாங்க, நீ யாரும் தானப்பா நினச்சிட்ருக்காங்க, அப்படி தான் பேசுவாங்க, உன்னை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, என்னதான் காவேரி மனசு கஷ்டமாக பேசினாலும் நீ விட்டு கொடுக்காத சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, நான் பார்த்துப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து மண்டபத்தில் இருக்காங்க. காவேரி பொண்ணா அழகாக ரெடியாக இருக்காங்க. விஜய் வந்து பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கேடி, க்யூட்டாக இருக்கேடி, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு காவேரி டென்ஷனாகவே இருக்காங்க. மண்டபத்தில் அங்கேருந்து காவேரி பொண்ணை கூப்பிடுறாங்க, வராங்க. விஜய் பாத்தில் உட்காராங்க. விஜயும் தாலி கட்டுறாரு. கட்டிட்ட உடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன இன்னும் கூட ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கத்துறாங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. ஏய் எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஐயோ தெரியாமல் கத்திட்டம்மா, ஏன் என்ன கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கனவு தான் கண்டேன். சரிடி என்ன கனவு, எதுக்கடி இப்படி கத்தனை, என்னோட தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. மா ஏதோ தெரியாமல் கத்திட்டேன், சரி என்ன கனவு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட வேறு இந்த கனவை சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு வருது, ஒன்றுமே புரியலையே. ஓ அம்மா சொன்னது எல்லாமே என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதுதான் கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ச்சே இது கனவாகவே இருக்கணும், நிஜத்தெல்லாம் இது நடக்கவே கூடாது, நான் போயிட்டு அந்த விஜயை கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. சாரதா படுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னாலே, ஒரு வேளை விஜயை தான் வேணான்னு சொல்கிறாளோ, நம்மக்கிட்ட மறைக்கிறா போல இருக்குது அப்படின்னு சாரதா ஒரு பக்கமாக படுத்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. எப்படியாவது இவன் மனசை மாற்றி விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரியை பற்றி யோசிச்சுட்டு படுக்கிறாங்க. காவேரி டென்ஷனாக இருக்காங்க. இந்த மாதிரி கனவுலாம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு படுத்துட்ருக்காங்க. தாத்தா ராதா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, அந்த ராகவ் இறந்துட்டான் சரி, அவனோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஆனால் அவங்க அப்பா பசுபதி இருக்காரே, அவன் ஏதாவது பண்ணுவானா, பிள்ளை இறந்துட்டா அந்த கோவத்தை நம்ம மேலே காட்டுவானா, அந்த வகையில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, ஏன்னா பிள்ளை இறந்தா கண்டிப்பாக அப்பாவுக்கு கோவம் இருக்கும் இல்லை அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. ஆமாம் ராதா, காவேரி விஜய் குழந்தை 3 பேரை சேர்ந்து நாம தான் காப்பாற்றணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தான்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஆக்சிடெண்ட் தான் அவன் நினச்சிட்ருப்பான், விஜய் மேலெலாம் அவன் வந்து கோவப்படத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லதுப்பா, அப்படி நடந்தால் ரொம்ப நல்லது தான், ஏன்னா இதுக்கும் மேலே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது, நாமளும் எவ்வளோ தான் போராடுறது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்பா நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்ப்பா, இனிமேல் நம்ம கவலையே பட வேணாம், நம்மளோட எல்லா எண்ணமும் விஜய் காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வச்சு அதை நம்ம பார்க்கணும், இதுதான் நமக்கு வேலை அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. சரிம்மா நான் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா, ஏதாவது காவேரி சொன்னாலான்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா ஃபோன் பண்ணுறாரு, சாரதா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா காவேரி கிட்ட சம்மதம் கேட்க சொன்னேன், கேட்டியா, ஏதாவது காவேரி சொன்னாங்களா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் கேட்டேன் விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, ஆனால் அவள் என்னை பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டா, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் ஏன் போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறா, என்னால் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அவள் மனசை மாற்றி நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா ஏதாவது ஒரு வகையில் பேசி சம்மதம் வாங்கிட, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோனை வைக்கிறாங்க. காவேரி அப்படியே கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க.
என்ன காவேரி கொடு டிஃபன் பாக்ஸை கொடு, நான் போயிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அப்படியே குடிக்கிறாங்க. அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரதா பார்க்குறாங்க. இப்போ இவகிட்ட பேசலாமா? இப்போ தான் வந்திருக்கா, ஏதாவது பேசினா கோவத்தில் கத்தினால கத்திடுவாளோ, சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு 1008 வேலை இருக்கும், நான் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமான்னு யோசிப்பேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா சரி ஒன்றும் இல்லை, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எப்படியாவது காவேரிகிட்ட பேசி பேசி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக வீட்டில் இருந்துகிட்டே பிளான் போட்டுட்ருக்காங்க.